ولا عدوان إلا على الظالمين وصلى الله وسلم على سيد الأنبياء والمرسلين نبينا وحبيبنا ورسولنا محمد بن عبد الله وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم وإن طائفتان من المؤمنين اقتتلوا فأصلحوا بينهما فإن بغت إحداهما على الأخرى فقاتلوا التي تبغي حتى تفيء إلى أمر الله فإن فاءت فأصلحوا بينهما بالعدل وأقسطوا إن الله يحب المقسطين إنما المؤمنون إخوة فأصلحوا بين أخويكم واتقوا الله لعلكم ترحمون. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவை போற்றி புகழ்ந்தவனாக எங்கள் உயிரிலும் மேலான கருணை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொன்னவனாக கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, வெளியிலிருந்து இந்த உரையை செய்மடுக்கக்கூடிய கண்ணியமான சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, உங்கள் எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாரந்தோறும் அல் குர்ஆனுடைய விளக்க வகுப்பிலே நாங்கள் தற்போது சூரத்துல் ஹுஜராத் என்ற அருமையான அந்த அத்தியாயத்தினுடைய விளக்கத்தை தான் தொடர் பாடமாக பார்த்து வருகிறோம். சூரத்துல் ஹுஜராத் அல் மதனியா என்று அழைக்கப்படுகிற நபியுடைய ஹிஜ்ரத்துக்கு பின்னால் மதீனாவிலே வைத்து இறக்கப்பட்ட அத்தியாயம் இந்த அத்தியாயம். இந்த அத்தியாயம் அல் குர்ஆனுடைய தொடரிலே 49வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்தில் மொத்தமாக 18 வசனங்கள் உண்டு. இந்த அத்தியாயம் முழுக்க முழுக்க பேசுவது ஒரு சமூகம் எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றித்தான். முஸ்லிம் சமூகத்தினுடைய நம்பிக்கை கோட்பாடு எப்படி இருக்க வேண்டும், அவர்கள் அல்லாஹ்வையும் ரசூலையும் எப்படி நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூல் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் நபியோடு எப்படி அதபாக ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் கொடுக்கின்ற மகத்தான பாக்கியம் என்ற ஈமானிய பாக்கியத்தை எப்படி அவன் நன்றியோடு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி அதை நினைவுபடுத்த வேண்டும், இப்படி பல்வேறுபட்ட விஷயங்கள் எல்லாம் உண்டாலும் இதன் ஆரம்பத்திலிருந்து தொடர்ச்சியாக சொல்கிறார். சூரத்துல் ஹுஜராத்தில் அல்லாஹ் தஆலா பல இடங்கள்ல யா அய்யுஹல்லதீன ஆமனூ யா அய்யுஹல்லதீன ஆமனூ என்று அடுக்கி அடுக்கி அழைக்கிறார். இந்த அத்தியாயத்தினுடைய முதல் வசனமே யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி, நீங்கள் அல்லாஹ்வுக்கும் அவருடைய ரசூலுக்கும் முன்னால் எதையும் முற்படுத்தாதீர்கள். இந்த மார்க்கம் என்று வரும்போது அல்லாஹ்வும் ரசூலும் தான். அல்லாஹ்வும் ரசூலும் இதுதான் மார்க்கம் என்று காட்டிக் கொண்டிருக்கும் போது நீங்கள் அதற்கு மேல் உங்களுடைய சிந்தனையை முற்படுத்தாதீர்கள். இப்படியும் செய்யலாம் தானே, அப்படியும் செய்யலாம் தானே, இப்படியும் வாய்ப்பு இருக்கிறது என்று உங்களுடைய ஒப்பீனியன், உங்களுடைய ஐடியா
உங்களுடைய சொந்த ஆலோசனைய மார்க்கமாக அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கு முன்னால் முற்படுத்த வேண்டாம். இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்கிற நேரத்தில், நீங்கள் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாற்றமாக எதையும் செய்ய போய்விடாதீர்கள். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் அந்த முதல் வசனத்திலே சொல்கிறான், வத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்கும் அவருடைய ரசூலுக்கும் முன்னால் எதையும் உட்படுத்தாதீர்கள் என்று சொல்கிறார். அல்லாஹ் வத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ ஸமீஉன் அலீம், நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் செவிமடுப்பவனும் எல்லாவற்றையும் நன்கு அறிந்தவனுமாக இருக்கிறான். உங்கள் மனதில் என்ன இருக்கிறது? நீங்கள் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் முதலிடம் கொடுத்து மதிக்கின்ற மனிதர்களாக இருக்கிறீர்களா, இல்லாவிட்டால் மனோ இச்சைக்கு முன்னுரிமை கொடுக்கிறீர்களா? அல்லாஹ்வுடைய சத்தியமான இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுடைய வஹி, அதில் அல்லாஹ்வும் ரசூலும் தான் முற்படுத்தப்பட வேண்டும். அதை தாண்டி எதுவும் முற்படுத்தப்படக்கூடாது. ஒரு மனிதனுக்கு தன் மனதில் வருகிற சிந்தனையும் குர்ஆன் ஹதீஸும் என்று வந்தால் அந்த குர்ஆன் ஹதீஸுக்கு தான் அவன் அடிபணிய வேண்டும், அது யாராக இருந்தாலும் சரி. இதை சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய ரசூலோடு எப்படி அதமாக நபி வாழ்ந்த காலத்தில் எப்படி நடக்க வேண்டும், நபிக்கு மௌத்துக்கு பின்னால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு பாடமாக அல்லாஹ் அடுத்த ஆயத்திலே சொல்றான் பாருங்க, 2வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்களுடைய சத்தத்தை அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சத்தத்தை காண உயர்த்த வேண்டாம். இது நபியோடு வாழ்ந்த காலத்திலே சஹாபாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அதப். நபியோடு இப்படி ஒழுக்கமாக நடக்க வேண்டும். ஏன் அந்த நபி பேசுவது வஹி, அவர் சாதாரண ஒரு மனிதர் அல்ல, அல்லாஹ்வுடைய வஹியை பேசுகிற அல்லாஹ்வுடைய ரசூல் அவர். அவருடைய வாயால் வெளியாகக்கூடிய வார்த்தையை நீங்கள் செயல்படுத்த வேண்டும். வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, அந்த நபி எதையும் மனோ இச்சை பிரகாரம் பேச மாட்டார். அவர் பேசுவதெல்லாம் அல்லாஹ்வுடைய வஹி. அதனால் நீங்கள் நபியுடைய சத்தத்துக்கான ஒரு சத்தத்தை உயர்த்தினால் அல்லாஹ்வுடைய வஹியை நீங்க மதிக்காத மாதிரி ஆகிடும். அந்த நபியுடைய வஹியுடைய வார்த்தையை கேட்கிற மக்கள் இருப்பார்கள் கிட்ட, அந்த நபியுடைய சத்தத்துக்கான உங்களோட சத்தத்தை உயர்த்தினீர்கள், ஆனால் அல்லாஹ்வுடைய வஹியை விட உங்களோட பேச்சு உயர்ந்ததாக இருக்கும். கேட்கின்ற செவிமடுக்கிற மனிதர்களுக்கு அந்த வஹியுடைய தெளிவுகள் போகாது. நபியோடு வாழ்ந்த காலத்திலே சஹாபாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த தர்பியாவை அல்லாஹ் இந்த சூரத்துல் ஹுஜராத்திலே சொல்கிறார். அல்லாஹ்வுடைய நபியுடைய சத்தத்தை காண உங்களுடைய சத்தத்தை உயர்த்த வேண்டாம். வலா தஜ்ஹரு லஹு பில் கௌலி கஜஹரி பஅதிக்கும் லிபஅதின், உங்களில் சில பேர் தூரத்திலிருந்து அங்கே ஒருவரை சத்தம் போட்டு அழைப்பதை போல நீங்க ஒருவர் சத்தம் போட்டு அங்கிருந்து குரோட்டு நீங்க பேசுற மாதிரி இந்த நபியோடு பேச வேண்டாம். அந்த நபியோடு பணிவாக, அந்த நபியை கண்ணியப்படுத்தி, அல்லாஹ்வுடைய ரசூலோடு, அவர் அல்லாஹ்வுடைய ரசூல் என்ற கண்ணியத்தை வச்சு நீங்க பணிவாக அமைதியாக அந்த நபியோடு கதையுங்கள் என்று அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய அதபை சொல்லி தருகிறார். அதனால்தான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஸஹீஹுல் புகாரியை தொகுக்கிற நேரத்துல ஒவ்வொரு ஹதீஸையும் எழுதும் போது முழு எடுத்துக்கொண்டு 2 ரக்காத் தொழுது விட்டு ஒவ்வொரு ஹதீஸையும் எழுதினார்கள் புகாரி இமாம் அவர்கள். கண்ணியமான இமாம்கள் ஹதீஸ் கலையில அவங்களை தங்களை ஈடுபடுத்துகிற நேரத்துல நபியுடைய பொன்னான ஹதீஸ கண்ணியமாக பார்த்தார்கள். அதுல மிக கவனமாக சரிகளை பார்த்தார்கள். அதுல சஹீஹா ஹதீஸ் லைஃபா என்றதுல மிக கவனமாக பேணுதலாக நடந்து கொண்டார்கள். கண்ணியமான சகோதரர்களே, நீங்க பார்க்கலாம், இமாம் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிறைய ஹதீஸ்ல மனப்பாடம் செய்தவர். அடிக்கடி சொல்லுவார்கள், ஹதீஸ்ல நான் மனப்பாடமாக்கி இருக்கிற அளவுக்கு வேறு யாரும் மனனமாக மனப்பாடமாக்கினதாக இல்லை. ஆனால் இல்ல அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் அவர் என்னை விட அதிகமான ஹதீஸை சேகரித்தார்கள். ஏனென்றால்
அவர் ஹதீஸை எழுதுவார், நான் எழுத மாட்டேன், மனப்பாடமாக்கியேதான் எல்லாத்தையும் மனப்பாடமாக்குவேன். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை கேட்கறதுக்கு இந்த நேரமும் மஸ்ஜிதுன் நபவியில திண்ணை தோழர்களோட பட்டியல்ல இருந்த ஒரு மகாபெரிய மனிதர் தான் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த காலம் 4 வருஷம். அவர் யமன்ல பிறந்தவர். யமன்ல இருந்து அவர் வந்து இஸ்லாத்தை தழுவி தன்னை குடும்பங்கள் ஒன்றும் இல்லாம அந்த திண்ணை தோழர்கள் அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்றது. மதீனத்து பள்ளிவாயிலுக்கு நீங்க போனா விளங்கும், உங்களுக்கு வைக்காப்பட்டுக்கு பக்கத்துல அந்த கம்பி வேலி போட்டு ஒரு இடம் காட்டப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தை ஐதான் அஸ்ஹாபு சுஃபா 70 திண்ணை தோழர்கள் குடும்பங்கள் இல்லாம வந்து இஸ்லாத்தை நோக்கி வந்த மதீனால வந்து தஞ்சமடைந்த மனிதர்களை மாமனிதர் காரூணிய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரக்கமுள்ள நபி அந்த பெரிய மனிதர்களை அரவணைத்தார்கள். தன் வீட்டுக்கு அடுப்பு பற்ற வைக்கப்படாது. ஆனால் சில நேரங்கள்ல அன்சாரி தோழர்கள் ஹதியாவாக பால் ஏதாவது உணவுகளை கொண்டு வந்து கொடுத்தால் இந்த பெரிய மனிதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த திண்ணை தோழர்களுக்கு தாராளமாக கொடுப்பார்கள். அதில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு நாள் பசியோடு வருகிற நேரத்தில் ஒரு பால் கோப்பை கொடுத்தார்கள். இந்த கொடுத்த நேரத்துல சொன்னார்கள் நபிகளார், எல்லா தோழர்களுக்கும் கொடுத்து விட்டு குடியுங்கள் என்று சொன்ன நபிகளாருடைய வார்த்தையை பேணி இருந்தது கொஞ்சம் அப்படியே சுற்றி வளைத்து எல்லோருக்கும் கொடுத்தார்கள். முடியுமோ என்ற மாதிரி நிலையில இருந்தார்கள். ஆனால் குடிக்க முடியாத ஒரு அற்புதம் அது நடந்தது. அது நுபு அலாமத்தின் நுபுவா, நபிகளாருடைய நுபுவத்தின் அடையாளம் அது. வயிறு நிறைந்த ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு குடித்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சில போது சொல்வார்கள், அபூ ஹுரைரா உங்களுக்கு ஹதீஸ்ல இருக்கிற பேராசையை பாராட்டுகிறேன் என்று சொல்வார்கள். அவ்வளவு ஆர்வத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தார். ஸஹீஹுல் புகாரியில் ஒரு ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய நபியே, ஹதீஸ்ல நான் மனப்பாடமாக்குறேன், அவ்வப்போது மறந்து விடுகிறேன் என்று சொன்னார்கள். அந்த மரண விஷயம் சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை கையில் இருந்த ஒரு வேட்டிய அப்படியே அவருடைய மடியில விரித்தார்கள். ஹதீஸ் ஸஹீஹுல் புகாரில பதிவாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு அள்ளுகிற மாதிரி அப்படியே 2 கையாலும் சேர்த்து அந்த பிடவையில் அப்படியே வைத்து விட்டு உங்களுடைய நெஞ்சோடு அணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அப்படியே அதை நான் அணைத்துக் கொண்டேன், என் நெஞ்சோடு சேர்த்துக் கொண்டேன். நான் மனப்பாடமாக்கும் எந்த ஹதீஸும் எனக்கு வாழ்க்கையிலே மறந்ததில்லை என்று சொன்னார்கள் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நான் அதிகமான ஹதீஸ்களை மனப்பாடமாக்கி இருக்கிறேன். ஆனால் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸை விட அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் அப்துல்லா எல்லா ஹதீஸ்களையும் நபிகளாரிடம் என்று கேட்கிற எல்லாத்தையும் எழுதி பாடமாக்கினார், எழுதி சேகரித்தார். நபியுடைய பொன்னான ஹதீஸ்கள் அந்த காலத்திலே இருந்து அவர்கள் பாடமாக்கி பிற்காலத்தில் நடக்கக்கூடிய சமாச்சாரங்களை பற்றி நபிகளாரை சொன்ன முன்னறிவிப்புகள், அந்த மன்னர்களாக வருகிறவர்கள் இப்படி சோதனைகள் வரும் என்று பயங்கரமான எச்சரிக்கைகளை பற்றி வந்த ஹதீஸ்களை அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு முன்வைக்கிற நேரத்தில் யாருக்கும் மனப்பாடம் இல்லாத சில செய்திகளை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு முன்வைத்தார்கள். அந்த நேரத்தில் அப்படி சொல்கிற நேரத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய குர்ஆனிலே 2 வசனங்கள் இருக்கின்றன. இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் அல் குர்ஆன் இறக்கிய வஹியாக இறக்கிய வசனங்களை யார் மறைப்பார்களோ அது சம்பந்தமான 2 ஆயத்துகள் குர்ஆன் இருக்கிறது. அந்த 2 ஆயத்துகளும் மட்டும் இல்லை என்றிருந்தால் நான் எதையுமே சொல்லி இருக்க மாட்டேன். ஹதீஸை நான் மறைக்காமல் சொல்ல வேண்டும் என்பதற்காக, இந்த மறைத்த குற்றத்துக்கு ஆளாக கூடாது என்பதற்காக இந்த ஹதீஸிலே சொல்கிற 2 பிற்காலத்தில் நிறைய ஹதீஸிலே அறிவித்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்த வஹீயின் வார்த்தைகளை அவ்வளவு மதித்தார்கள். பிற்காலத்தில் கண்ணியமான அறிஞர்கள் ஹதீஸ்களை தேடி கண்டம் விட்டு கண்டம் பாய்ந்து போனார்கள். மதீனாவில் இருந்த ஒரு சஹாபி அப்துல்லா இப்னு ஹுனைப் என்று சொல்கிற சஹாபி, அவருக்கு ஒரு ஹதீஸ் கேள்விப்படுகிற ஷாம் தேசத்தை நோக்கி போகிறார். ஒரு மாத காலம் பயணிக்கிறார். ஒரு மாத காலம் ஒரு ஹதீஸுக்காக நபியுடைய ஹதீஸ்களை, பொன்னான ஹதீஸ்களை எப்படி மதித்தார்கள். இது அல்லாஹ் மிகப்பெரிய தர்பியாவை கொடுக்கிறார். லா தர்ஃபஉ அஸ்வாதக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி, நபியுடைய சத்தத்தை காண உங்களுடைய சத்தத்தை உயர்த்தாதீர்கள்.
இந்த குர்ஆனுடைய வசனத்தை இன்றும் மதீனத்து பள்ளிவாயில் எழுதப்பட்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, வலதஜஹரு பில் கௌலி கஜஹரி பஅதுகும் லிபஅதின், உங்கள் சில பேர் சத்தம் போட்டு நீங்கள் அந்த மனிதரை அழைப்பதை போல அந்த நபியை அழைக்காதீர்கள். அப்படி நீங்கள் முறைகேடாக இந்த ஒழுங்கை பேணாமல் நடப்பீர்களானால் அந்த அமாலுக்கும் அன்தும் லா தஷ்உரூன், நீங்கள் உணராமலேயே நீங்கள் செய்த நன்மைகள் எல்லாம் அழிந்து போய்விடும் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார். சாபித் இப்னு கைஸ் அஷம்மாஸ் என்று சொல்கிற சஹாபி நபியுடைய சபையில் அதிகமாக சத்தம் போட்டு பேசுகிற வழக்கமுள்ளவராக இருந்தவர். இந்த ஆயத்தை இறங்கின நாளிலிருந்து அந்த சஹாபியை காணவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேடினார்கள், எங்கே அந்த சஹாபி என்று கேட்டார்கள். ஒருவர் கூட நான் பார்த்துவிட்டு வருகிறேன் என்று வீட்டை நோக்கி போனால் அந்த சஹாபி தலையை தாழ்த்தி அழுது கொண்டிருக்கிறார். கேட்டார்கள், ஏன் நீங்கள் இப்படி அழுது கொண்டிருக்கிறீர்கள்? வலிமையாக நபியுடைய சபையில் இருக்கிற நீங்கள் ஏன் இப்படி அழுகிறீர்கள்? அல்லாஹ் சூரத்துல் ஹுஜராத் ஒரு வசனத்தை இறக்கி இருக்கிறார், நபியுடைய சத்தத்தை காண உங்களுடைய சத்தத்தை உயர்த்தாதீர்கள், உங்களை அறியாமலேயே உங்களுடைய நன்மைகள் எல்லாம் அழிந்து போய்விடும் என்றெல்லாம் கடினமான எச்சரிக்கையை இங்கே விடுத்திருக்கிறானே. நான் வலிமையாக நபியுடைய சபையிலே சத்தம் போட்டு பேசுகிற வழக்கம் உள்ளவனாக இருக்கிறேன், என் நன்மையெல்லாம் இதுவரைக்கும் அழிந்து போய்விட்டனோ, நான் நரகவாசி ஆகிட்டேனோ என்று நான் பயமாக இருக்கிறது, அதை நினைத்து தான் அழுகிறேன் என்று சொன்ன அந்த சாமி ஓடி வந்து நபிகளார்ட்ட சொல்றாங்க, இதற்காகத்தான் இவர் வராமல் இருக்கிறார். திருப்பி நபிகளார் அந்த சாமியை அனுப்பி சொன்னார்கள், அந்த மனிதர் இன்னமும் நகல் ஜென்னா, அவர் சுவர்க்கவாதி என்று சொல்லுங்கள். அவர் வேண்டுமென்று சத்தம் போட்டு பேசவில்லை, அவர் இயல்பாக அவருடைய பழக்கம் சத்தம் போட்டு பேசுவது என்று சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இதே போன்று அல்லாஹ் தஆலா அந்த 3வது வசனத்திலே சூரத்துல் ஹுஜராத்திலே சொல்றார் பாருங்க, இன்னல்லதீன யகுத்தூன அஸ்வாத்தஹும் இன்த ரசூலில்லாஹ், யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பக்கத்திலே அவர்களின் சத்தத்தை தாழ்த்துகிறார்களோ, உலாயிகல்லதீன இம்தஹன அல்லாஹு குலூபஹும் லித்தக்வா, அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை குர்ஆனிலே இருக்கிறது. அல்லாஹ் இந்த நபியை மதிக்க சொல்கிறார். இந்த நபியுடைய சத்தத்தை காண உங்கள் சத்தத்தை உயர்த்த கூடாது என்று சொல்கிறார். நாங்கள் எவ்வளவு சத்தம் போட்டு பேசும் பழக்கம் உள்ளவர்களாக இருந்தாலும் அல்லாஹ் எங்களை கண்காணிக்கிறான் என்ற பயத்தை, தக்வாவை சோதிப்பதற்காக அல்லாஹ் இந்த மனிதர்கள் அந்த சோதனையில் வென்றவர்களாக நபிக்கு பக்கத்திலே சத்தத்தை தாழ்த்துகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அப்படி அல்லாஹ்வின் கட்டளையை பேணி அந்த சத்தத்தை தாழ்த்துகிறவர்கள் லஹும் மக்ஃபிரத்துன் வ அஜ்ருன் அதீம், அவர்களுக்கு மகத்தான மன்னிப்பும் மகத்தான கூலியும் இருக்கிறது இந்த நபியோடு பக்குவமாக நடந்து கொள்ளும் போது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இதை சொல்லிட்டு அல்லாஹ் பாருங்க எப்படி சொல்றாண்டி, அந்த 4வது வசனத்திலே இன்னல்லதீன யுனாதூனக மின் வராஇல் ஹுஜராத், சில நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருக்கிற நேரத்தில் நாட்டுப்புறத்து அயராபிகள், நாட்டுப்புறத்து மனிதர்கள், சில போது நாகரிகங்கள் தெரியாத மனிதர்கள், அவங்க புதுசாக இஸ்லாத்தை ஏற்றவர்களாக இருப்பார்கள். தூரத்திலிருந்து வந்தவர்கள் அவர்களுடைய பழக்கத்திலே தூரத்திலே இருக்கிறவர்களை சத்தம் போட்டு பேசுகிற வழக்கம் உள்ள அந்த அரபிகள் நபியுடைய அறைகளுக்கு, வீடுகளுக்கு பின்னால் இருந்து யா முஹம்மத் அப்படி என்று பேசுகிறார்களே, அந்த மனிதர்கள் நபியே உங்களுடைய அறைகளுக்கு பின்னால் இருந்து உங்களை சத்தம் போட்டு அழைக்கிறார்களே, அக்ஸருஹும் லா யாகிலூன், அவர்கள் அதிகமான மனிதர்கள் சிந்திக்காமல் இருக்கிறார்கள், இந்த ஆயத்துகளை பற்றி அவர்கள் விளங்காமல் இருக்கிறார்கள், இந்த நபியை உங்களுடைய உயிரை விட மேலாக மதிக்க வேண்டும் என்ற அல்லாஹ்வுடைய ஓடர் கட்டளையை இவர்கள் புரியாமல் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா எப்படி அழகாக நாகரீகமாக அந்த பிழையாக வாழுகின்ற மனிதர்களை எப்படி திருத்துவதற்கு அழகான வழிமுறைகளை கையாண்டு இந்த ஆயத்தை எப்படி சொல்கிறார் என்று பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். இதை சொல்லிவிட்டு நபியே நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே வருவதற்கு முன்னால் சத்தம் போட்டு கலைக்கிறார்களே, அழைக்கிறார்களே, அவர்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள், சிந்திக்காமல் இருக்கிறார்கள். வலவ் அன்னஹும் ஸபரு ஹத்தா தஹ்ருஜ இலைஹிம் லகான கைரன் லஹும், நீங்களாக வீட்டில் இருந்து வெளியேறும் வரைக்கும் அவங்க வீட்டுக்கு வெளியே சத்தம் போடாமல் பொறுமையாக இருப்பார்கள், ஆனால் அது அவர்களுக்கு சிறந்ததாக இருக்கிறது என்று மதீனத்து பெருமண்ணிலே எப்படி நபியோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான அதபுகளை அல்லாஹ் தஆலா கற்றுத் தருகிறார்.
வல்லாஹு கஃபூருர் ரஹீம். இதற்கு முன்னால் பிழையாக நடந்து கொண்ட மனிதர்களை அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன், அல்லாஹ் இரக்கமுள்ளவனாக இருக்கிறான். எப்படி அந்த பிழையான மனோநிலையில வாழ்கிற மனிதர்களுக்கு அவர்கள் கொத்தளம் போடுகிற மாதிரி அல்லாஹ் தஆலா எப்படி அழகாக நாகரிகமாக உபதேசம் பண்ணுகிறான்னு பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். எந்த கெட்ட மனிதனாக இருந்தாலும் அந்த மனிதனை நாகரிகமாகத்தான் அழைத்து பேச வேண்டும். அந்த மனிதனை நரகவாசியாக்கி தள்ளி பேசாமல் இந்த மனிதனை கருணையோடு பரிவோடு தான் எந்த மனிதனுக்கும் அழைப்பு விடுக்க வேண்டும். தொழாத மனிதனை நாங்கள் அழைப்பதாக இருந்தால் கருணையான வார்த்தைகளை சொல்லித்து அழைக்க வேண்டும். ஒரு குடிக்கிற மனிதனாக இருக்கலாம், ஒரு பதுபாவியாக இருக்கலாம், அவனை நையாண்டி பண்ணி அழைக்க கூடாது. அவனை அழகான வார்த்தைகளை சொல்லி, அவனை நெருக்கமாக்குகிற வார்த்தைகளை சொல்லி, அவனை தள்ளாமல் அவனை ஒட்டிக்கொள்கிற மாதிரியான நல்ல வார்த்தைகளை சொல்லி அழைக்க வேண்டும் என்ற அந்த அழைப்பு பணியை குர்ஆனுடைய அந்த நல்ல அழகான அந்த பாணியிலே அல்லாஹ் சொல்கிற முறையிலே எங்களுக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, அண்ணன் இதை சொல்லிவிட்டு 5வது 6வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்ற பாருங்க, சூரத்துல் ஹுஜராத்ல, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இன் ஜாஅக்கும் ஃபாஸிகும் பினபைன் ஃபதபையனு, உங்களிடத்தில் யாராவது ஒரு தகவலை கொண்டு வந்தால் நீங்கள் அதை தீர விசாரியுங்கள். யாராவது ஒரு தகவலை உங்களிடத்தில் ஒரு பாவி கொண்டு வருகிறான், ஒரு அடியாக நீங்கள் ஆக்ரோஷப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். நீங்கள் அதை பற்றி தீர விசாரியுங்கள். நீங்கள் தீர விசாரிக்காமல் ஆக்ரோஷப்பட்டு முடிவெடுத்து 4 பேரை நீங்கள் சாடி விட்டீர்களானால் பின்பு உங்களுக்கு இதுதான் உண்மை என்று தெளிவு கிடைக்குமாக இருந்தால் நீங்கள் ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிபீன், நீங்கள் பின்பு கை செய்யப்படுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். கண்ணியமான பெருமக்களே, இந்த ஆயத்தை வச்சுத்தான் ஹதீஸ் கலையில கண்ணியமான இமாம்கள் அல் இஸ்னாது மின தீன் லௌலல் இஸ்னாது லகால மன் ஷாஅ மா ஷாஅ. அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் உடைய உஸ்தாத் தான் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ், மிகப்பெரிய முஹத்திஸ். அவர்கள் சொல்வார்கள், ஹதீஸ்கள்ல அல்லாஹ்வுடைய ரசூலிடம் இருந்து சஹாபாக்கள் கேட்டார்கள், சஹாபாக்களிடம் இருந்து தாபியீன்கள் கேட்டார்கள், தாபியீன்களிடம் இருந்து தபஉ தாபியீன்கள் கேட்டார்கள். அண்ணா தபஉ தாபியீன்களிடம் அந்த இமாம்கள், கண்ணியமான இமாம்கள் கேட்டு அந்த அறிவிப்பாளர் வரிசையில் இடையில வரக்கூடிய ஒவ்வொருவரை பற்றியும் பகுப்பாய்வு செய்தார்கள். இந்த பகுப்பாய்வு செய்வது அந்த சங்கிலி தொடர்த்தல் இஸ்னாத் சனத் என்று சொல்றது, அந்த சில்சிலா என்று சொல்றது. கண்ணியமான பெருமக்களே, சஹாபாக்களை பத்தி யாரும் தேடவில்லை. எந்த அறிஞர்களாக இருந்தாலும் அஸ்ஸஹாபத்து குல்லுஹும் உதூல், சஹாபாக்கள் யாரும் ஹதீஸ்ல பொய் சொல்ல மாட்டார்கள். ஹதீஸ் கலையில மற்ற எல்லோரை பற்றியும் தேடுவார்கள். நல்லவரா, பொய் சொல்லக்கூடியவரா இல்லையா, பகுப்பாய்வு. என்ற தாபியங்களுடைய காலத்துல வாழ்ந்தவர்கள் ஒருவரை பற்றி அந்த கண்ணியமான இமாம்கள், அவர்களுக்கு ஒரு ஜெனரேஷனுக்கு முன்னால வாழ்ந்தவர், அந்த தபவு தாபியங்கள் வழியாக வருகிற நேரத்துல அந்த தாபியங்களுடைய காலத்தில் வாழ்ந்தவர் அவர் நல்லவரா இல்லையா என்று அவருடைய வரலாற்று பகுதியை பார்ப்பார்கள். அந்த இமாமை பற்றி நிறைய அறிஞர்கள் பல கிரந்தங்கள் எழுதி இருப்பார்கள். அவர் நல்லவர்தான் என்று எழுதப்பட்டிருக்கிற நேரத்தில் தான் முடிவெடுப்பார்கள் நல்லவர்கள். அந்த அறிவிப்பாளர் வரிசையில சஹாபாக்களை பற்றி யாரும் பகுப்பாய்வு செய்ய மாட்டார். ஏன்? அல்லாஹ் குர்ஆன்ல ரலியல்லாஹு அன்ஹும், சஹாபாக்கள் எல்லோரையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டு விட்டார் என்ற வார்த்தையை சொன்னதனால் அல்லாஹ் பொருந்தி கொண்டார் என்ற சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டவங்களை நாங்க தேடேலாது. அஸ்ஸஹாபத்துக்குல்லுஹும் உதுல், சஹாபாக்கள் எல்லோரும் மீதமானவர்கள். அந்த தாபியங்களை, தபஉ தாபியங்களை பகுப்பாய்வு செய்தார்கள். இப்படி பகுப்பாய்வு செய்வது என்பது மார்க்கத்தில் உள்ளது. அப்படி பகுப்பாய்வு செய்வதற்கு ஆதாரமாக சஹாபாக்கள், கண்ணியமான இமாம்கள் ஆதாரமாக எடுத்த ஆயத்து சூரத்துல் ஹுஜராத்ல 6வது வசனம், இன் ஜாஅக்கும் ஃபாஸிகும் பினபைன் ஃபதபையன், உங்களிடத்துல யாராவது ஒரு பாவி ஒரு தகவலை கொண்டு வந்தால் தீர விசாரியுங்கள். ஹதீஸ் என்று வந்தவுடனே எல்லாத்தையும் சஹீஹ் என்று சொல்லவில்லை. கண்ணியமான இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கடைசி வரைக்கும் சொன்ன வார்த்தை, நான் ஒரு ஃபத்வாவை உங்களுக்கு தந்தால் அந்த ஃபத்வாவை ஒரு ஆதாரத்தை அடிப்படையாக வைத்துத்தான் நான் தந்திருப்பேன். அந்த ஆதாரத்துக்கு எடுத்த அந்த ஹதீஸ்
இதா ஸஹல் ஹதீஸு ஃபஹுவ மذஹபி, அந்த ஹதீஸ் சஹீஹாக இருந்தால்தான் என்ற மதுஹப், அந்த கருத்து என்று சொன்னார்கள். நான் சொல்லும் ஹதீஸ் இன் குல்து கௌலன் யுகாலிஃபு கிதாபல்லாஹி வ சுன்னத நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய நபியுடைய சுன்னாவுக்கும் குர்ஆனுக்கும் முரணாக நான் சொல்லும் ஃபத்வாவை நீங்கள் கண்டால் ஃபத்ரிபு கௌலி உர்ஜல் ஹாயித், என்ற கருத்தை நீங்க சுகத்துல வீசி அறைந்து விட்டு நீங்க குர்ஆன் ஹதீஸ்ல நின்று போனாங்க. கண்ணியமான சகோதரர்களே, நீங்க பார்க்கலாம், நாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள், லா துகல்லிதன்னி, நீங்கள் என்னை கண்மூடித்தனமாக பின்பற்றாதீர்கள். வலா துகல்லிதன்ன மாலிகன், நீங்க மாலிக் இமாம கண்மூடித்தனமாக பின்பற்றாதீர்கள். வலல் அவுஸாஇ வலல் நஹைய, இமாம் அவுஸாஇ ரஹிமஹுல்லாஹ் நஹை இமாம், கண்ணியமான இமாம்கள். வல சௌரிய, இமாம் சௌரி, இவங்க எல்லாரையும் நீங்க கண்மூடித்தனமா, இவங்க எல்லாரும் ஃபஹுது மின் ஹைஸு அஹது மின் கிதாபி வ சுன்னah, இவங்க எல்லாரும் அவங்களோட சட்ட வித்தங்களை, மார்க்க சட்ட வித்தங்களை எடுத்தது குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து, அவங்க எடுத்த இடத்திலிருந்து நீங்க சரிபாருங்க என்று சொன்னார்கள். இந்த வகையில கண்ணியமான சகோதரர்களே, இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள், இதா ஸஹல் ஹதீஸு ஃபஹுவ மذஹபி, ஹதீஸ் சஹீஹாக இருந்தால் அதுதான் என்ற நிலைப்பாடு என்று சொல்வார்கள். ஏன் அவங்க ஹதீஸ் கலை வளர்ச்சி அடையாத காலத்தை வாழ்ந்தவர்கள். அதனால் தான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பல லட்சம் ஹதீஸ்களை மனப்பாடம் விட்டுவிட்டு அதுல 7000 ஹதீஸ்களை ஒன்று சேர்த்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அந்த வகையில தரம் பிரித்தார்கள், சஹீ லைஃப் என்று பிரித்தார்கள். இதுக்கு ஆதாரமாக எடுத்த ஆயத்து தான் சூரத்துல் ஹுஜராத்ல வருகிற 6வது வசனம், இஜ்ஜாஅக்கும் ஃபாஸிக்கும் பினபையின் ஃபதபையன். இது ஹதீஸ் கலையில இந்த ஆயத்தை ஆதாரமாக எடுத்தார்கள். ஆனா நடைமுறை வாழ்க்கையில இன்னைக்கு எல்லாம் வாட்ஸ்அப்ல மூழ்கி இருக்கிற காலம். திடீரென ஒரு மெசேஜ் வர, அது அடுத்தவனை சேவ் பண்ணி விட்டுறது, சரிபார்க்கல. இந்த அனர்த்தம் நடந்தது, இலங்கையில நடந்த அனர்த்தம். ஆனால் பங்களாதேஷ்ல, இந்தோனேஷியால, இல்லாவிட்டால் வேறொரு நாட்டுல எப்பயோ நடந்த வெள்ளத்தை எடுத்து இங்க நடந்த மாதிரி சேவ் பண்ணி விட்டுறது. யாராவது ஒரு மவுத்தர் சொல்ல உடனே ஒரு மெசேஜ் வந்த உடனே பகுப்பாய்வு செய்யறதுல, விசாரிக்கிறதுல 4 பேர் சொல்லிடுறது. பார்த்தா ஐசியில இன்னும் மவுத்தாகல. இஜ்ஜாஅக்கும் ஃபாஸிக்கும் பினபையின் ஃபதபையன். சில பேர் குடும்பங்களை குழப்பத்தை பார்க்கலாம், சமூகத்தை குழப்பி விடுகிறத பார்க்கலாம். இன்னைக்கு மீடியா வளர்ந்த காலம் மகா பயங்கரமான காலம். விரல் நுனியில பொய் சொல்கிற காலம். கையடக்க தொலைபேசி கையில இருக்கிறது, பாவியாகுவதற்கு வாய்ப்பு கூட உள்ள காலம். ஃபித்னாவை கைக்குள்ள வச்சு பார்க்கிற காலம். கண்ணியமான பெருமக்களை, இஜ்ஜாஅக்கும் ஃபாஸிக்கும் பினபையின் ஃபதபையனு, யாராவது ஒரு பாவி ஒரு தகவலை உங்களிடத்தில் கொண்டு வந்தால் தீர விசாரியுங்கள். ஒருத்தர் ஒரு மெசேஜ் போடுறாரு, அந்த மெசேஜ் வேற எண்ணத்துல போட்டு இருப்பாரு. இன்னைக்கு எல்லாம் வாட்ஸ்அப், எல்லாம் குடும்பம் குரூப்புகளாக, எல்லாம் குடும்பங்களாக இருக்கிறத பார்க்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, யாராவது ஒரு மெசேஜ் போடுறாரு, போட்டால் அதை பல கோணங்களை சிந்திக்கலாம். ஆனா எடுத்த எடுப்பில் எனக்கு நக்கலுக்கு தாய் போட்டிக்கிறார், எனக்கு ஹிண்ட் அடிக்கிறாரு அப்படின்னு எடுத்து அந்த காரசாரமாக அவருக்கு எதிராக பேசுறதை பார்க்கலாம். கடைசியில பார்த்தா எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால போட்டவரு அந்த மெசேஜை பார்த்து இருக்க மாட்டேன், போட்டுட்டு அவருடைய போன் ஆஃப் ஆக இருக்கும். பார்த்தா கொடையாக மெசேஜ் போயிட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால அடுத்த நாள் பார்த்தால் அவர் போட்ட மெசேஜ் இவ்வளவு பயங்கரமான வார்த்தைகள் அடுக்கி போறோம்னு நானும் நம்பி பிரச்சனைப்பட்டதை பார்க்கலாம், டாக்டர் நம்பிச்சு பிரச்சனைப்பட்டதை பார்க்கலாம், குடும்பங்கள் வெடிச்சு போகிறத பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹ். தீர விசாரிக்கிறது. அல்லாஹ் மறுமை நாள் வரைக்கும் வாழும் அற்புதமாக இருக்கிற இந்த அல் குர்ஆன்ல அழகான தர்பியாக்களை தருகிறார். சுப்ஹானல்லாஹ். இஜ்ஜாஅக்கும் ஃபாஸிக்கும் பினபையின் ஃபதபையன். யாராவது ஒரு பாவி ஒரு தகவலை கொண்டு வந்தால் ஆக்ரோஷப்பட வேண்டாம், அவசர முடிவெடுக்க வேண்டாம், கோபப்பட வேண்டாம், நிதானம் இழந்து போய்விட வேண்டாம். ஃபதபையனு, தீர விசாரித்து தெளிவடையுங்கள். நீங்கள் தெளிவடையாமல் பழி வாங்கினீர்களானால் பின்பு அந்த மனிதர் சம்பந்தப்பட்ட ஆளிடத்தில் நான் உங்களுக்காக போடல, இதான் உண்மை, வல்லாஹி நான் இந்த மெசேஜ போட்ட இந்த நோக்கத்தில் அல்லாஹ் அழுகிறாரு. ஏசி முடிஞ்சதுக்கு பின்னால வாபஸ் வாங்க இயலாது. காலம் கடந்து ஞானம் பிறந்து இல்ல. கண்ணியமான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸப்ரு
இந்த சதமத்தின் ஊடா, பொறுமை என்பது முதல் கட்டத்தில் வர வேண்டும் என்று சொன்னார்கள். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மையவாடி பக்கத்தால் போகிறார்கள். அங்கே பார்த்தால் ஒரு பெண்மணி ஒரு ஜனாசா அடக்கம் செய்யப்பட்ட கபருக்கு பக்கத்தில் இருந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறார். பின்னால வந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை பார்த்து பொறுமையாக இருங்கள் என்று சொன்னார்கள். பின்னால வந்து சொன்னது நபி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று அந்த பெண்ணுக்கு விளங்கல்ல. அவள் அந்த இளந்தரை வைத்து வருந்திய கண்ணீரோடு இருந்த கவலையோடு இருந்ததனால் என்னை பார்த்து நீங்க என்னை விட்டுட்டு நீங்க போங்க என்று எதிர்த்து பேசிவிட்டார். பேசினதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையாக இருந்த கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் திரும்பி பார்த்தால் நான் ஏசியது சொன்னது அல்லாஹ்வுடைய நபிக்கு என்று அந்த பெண்மணி வருந்தி கொண்டு அல்லாஹ்வுடைய நபியே நான் சொல்லிவிட்டேன். அப்பதான் சொன்னார்கள் அஸ்ஸப்ரு இந்த சதமத்தில் ஊலா, பொறுமை என்பது முதல் கட்டத்தில் வரவும் என்றார்கள். சொல்ல காலம் கடந்ததுக்கு பின்னால கைசேதப்படுறதை விட முதல் கட்டத்தில் நிதானமாக பொறுமையாக இருப்பது என்றார்கள். ஐதான் சிறந்தது, ஐதான் பொறுமை என்றார்கள். சொல்லலாம் கண்ணியமான பெருமக்களே, அந்த சூரத்துல் ஹுஜராத்தில் அல்லாஹு தஆலா இப்படி அடுக்கி 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 சொல்கிறார். எனவே இந்த 2 வாரங்களாக அனர்த்தங்கள் சம்பந்தமாக பேசினதுனால இந்த சூரத்துல் ஹுஜராத்தில் தொடர் பாதுகாக்கப்படணும் என்ற அடிப்படையில் தான் இந்த தஃப்சீர் வகுப்புல நான் இதுவரைக்கும் இதை சொன்னேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்கள்ல சூரத்துல் ஹுஜராத்தில் தொடர் பாடமாக நாங்கள் பார்ப்போம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அதற்கு வாய்ப்பு தருவானாக. இன்ஷா அல்லாஹ். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா